ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் இருக்கும்போது, உங்களை விட வறுமையான சூழ்நிலையிலே இருக்கும்போது, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று இருந்த காலகட்டத்திலே என்னுடைய 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்னை அழைத்து கொண்டு சென்ட் ஜோசப் கல்லூரியிலே சேர்ப்பதற்காக, இப்போ நீங்கள் +2 பாஸ் பண்ணுற மாதிரி அப்போ SSLC, உங்களுக்காகவே இந்த பதிவு. மார்க் 500க்கு 481 மார்க் பார்த்தோன்னா சென்ட் ஜோசப் பிரின்சிபல் அட்மிஷன் தர்றேன்ட்டு பக்கத்தில் உட்கார்ந்த ரெக்டர் கேட்டார், நீ எந்த ஊருன்னர். நான் சொன்னேன், நான் தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர்லேருந்து எப்போ திருச்சியில் சென்ட் ஜோசப்பில் வந்து படிப்பேன்னு கேட்டேன். இல்லை சார், நான் டெய்லி ட்ரெயினில் வந்து படிச்சிருவேன். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டலில் தங்கணும், அப்போ தான் நீ படிக்க முடியும், உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன்னு உண்மையிலே நல்ல எண்ணத்தோடு சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா வச்சுருந்தது வெறும் 300 ரூபா பணம், ஃபீஸுக்கு மட்டும்தான் பத்தோம். ஹாஸ்டலுக்கு கட்ட 30 ரூபா கிடையாது. வேண்டாப்பா, இந்த காலேஜில் நம்ம படிக்க முடியாது, மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, 320 ரூபா என்னுடைய மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நானும் படிக்கலாம், தம்பி தங்கைகளையும் படிக்க வைக்கலாம் என்று சொல்லிவிட்டு கனவுகளோடு அந்த கல்லூரிக்கு காலெடுத்து வைத்தவன், மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் கண்ணீரோடு அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு வெளியேறியவன் நான். என்னுடைய தாயிடம் வந்து சொல்லும்போது, வறுமை சிறுமை அல்ல, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, படித்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் என்னால் படிக்க வாய்ப்பில்லாமல் வாய்ப்பை இழந்தோனோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே மூன்று முறை முக்கிய விருந்தினராக சென்று லாலிகாலிலே மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் பேசிய அந்த இதை போன்ற ஒரு பெரிய ஹாலில் அதே முதல்வரும் அதே ரெக்டரும் இருக்கும்போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் 3 முறை சிறப்பு விருந்தினராக சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றேன்.